ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலூரில் தான் இருக்கோம். வயலூரில் முருகன் டெம்பிள் விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ அது போக நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் அப்டூடேட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த முருகன் கோவிலில் கருப்புச்சாமி ப்ளஸ் முருகன் டெம்பிள் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ராமேஸ்வரத்தை நோக்கி பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த முருகன் கோவிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு முருகன் கோவில். இது வந்து எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கட்டின ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு வந்து டொனேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள். ஸோ இந்த கோவிலில் வந்து நம்ம அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, முருகப்பெருமானை வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு மாலை வாங்கி சாத்தி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சில பொங்கல், அப்புறம் புளியோதரை இதெல்லாம் வந்து இருந்தது. ஃபேமிலினாலே அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு நான் யோசித்தேன். பட் அது வந்து வந்துச்சு. பட் நல்லா இருந்தது. ஏன்னா எப்போதும் நம்ம வந்து ஃபேமிலியில் எல்லாம் சேர்ந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த புளியோதரை, பொங்கல், தயிர் சாதம், துவையல், இட்லி அந்த மாதிரி எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். இந்த டைம் வந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாம் வந்து அவுட்டர் சைட்லேயும் வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரியில் வந்து நம்ம வந்து ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு பிளானை போட்டு டீ அடிக்க கிளம்பியாச்சு. அப்புறம் டீ எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிச்சு முடிச்சு புட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே வந்து எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து ஒரு 6 hours கிட்ட ஆச்சு நம்ம அந்த பிளேஸ் ராமேஸ்வரம் ரீச் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 5 o'clock போல் தான் நம்ம அந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக ரீச் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நிறைய ஹாப்பி ஃபன்னு எல்லாமே இருந்தது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணதே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ அப் டு வந்து ஒரு 1.5 hours மேலே நம்ம வந்து இந்த ட்ராவல் முடித்ததுக்கப்புறம் மத்தியானம் வந்து லஞ்சுக்காக வந்து ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நல்ல ஒரு ஃபன்னியான ஒரு கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணோம். அது எப்படின்னா யூனோ கேம், அதுக்கப்புறம் வந்து பீப்புள் கெஸ்ஸிங் வித் த ஹிண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில கேம்லாம் வந்து நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பட்டையை போட்டு வந்து உக்காந்தாச்சுங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் போல் இங்கே தரணீஸ் உயர்தர சைவ உணவகம் அப்படின்ற ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் நல்லா இருந்தது. ஃபுட் வைஸ் எல்லாம் சூப்பராக தான் இருந்தது. பட் சர்வ் பண்ணுறத தான் அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மற்றபடி ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. லுக் வைஸ் அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் நீட் அண்ட் சூப்பராக தான் இருந்த ஹோட்டலாக தான் இருந்தது. அப்புறமா அங்கே கொஞ்சம் எல்லாம் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா எனர்ஜியை வந்து லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலில் அடுத்து இதோட கண்டினியூட்டியான வீடியோஸஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கீப் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.